வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் பிரசாந்த் வர்மாவுடைய இயக்கத்தில் ஆக்டர் தேஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், சமுத்திரகனி, வினய் இவங்க எல்லாரும் நடித்து ஒரு தெலுங்கு சூப்பர் ஹீரோ படமாக இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஹனுமான். ஸோ இந்த ஹனுமான் படம் எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1, மேரி கிறிஸ்மஸ், குண்டூர் காரம் இந்த படங்களுக்கான ரிவ்யூ வீடியோஸ் ஏற்கனவே போட்டாச்சு. இந்த வீடியோஸ்க்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹனுமான் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் பவர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஹனுமானுடைய பவர் கிடைக்குது. எப்படி ஹனுமானுடைய பவர் இவருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஹனுமானுக்கு சொல்லப்படுற ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி மூலிமா தான் அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அந்த சூப்பர் பவர் எப்படி நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிது, அந்த சூப்பர் பவரை வச்சு ஹீரோ என்னென்னலாம் பண்ணார், என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஹனுமான் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஹனுமான் படத்தோடைய டைரக்டர் பிரசாந்த் வர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய ஓன் சினிமேட்டிக் யூனிவர்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பிரசாந்த் வர்மா சினிமேட்டிக் யூனிவர்ஸோடைய முதல் படமாக இப்போ இந்த ஹனுமான் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து அவருடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸை எந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஹனுமான் படம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, அதுவும் தெலுங்கில் வர ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். பொதுவாகவே சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் ஹீரோ கேரக்டருடைய ஆரிஜினை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரியான சூப்பர் ஹீரோ கேரக்டர், இந்த சூப்பர் பவர் எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு கிடைக்குது, என்ன மாதிரியான ஒரு சூப்பர் பவர், அந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரம் எப்படி இருந்துச்சு, அந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த கதாபாத்திரம் எப்படி மாறுது, அந்த சூப்பர் பவர் வச்சு அந்த கதாபாத்திரம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யுது, இதுதான் ஒரு ப்ராப்பர் ஆரிஜினாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் மேக்ஸிமம் எல்லா சூப்பர் ஹீரோ படங்கள்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. இதே பேட்டர்னை தான் இப்போ இந்த ஹனுமான் படத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ் பண்ண விதம், அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நீட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஆரிஜினா இந்த படம் இருந்துச்சு. பொதுவாக சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிற சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்து பார்க்கும்போது, அதில் ஹீரோ கதாபாத்திரத்துக்கு என்ன மாதிரியான சூப்பர் பவர் எப்படி கிடைக்குது, என்ன மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு அப்படிங்கிறத மேக்ஸிமம் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சயின்டிஃபிக்கலாக சூப்பர் பவர் கிடைக்கும், அப்படி இல்லைனா டெக்னாலஜி வைஸ் அவர் சூப்பர் ஹீரோவாக கிரியேட் ஆகிருப்பார். இப்படி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இதே பேட்டர்னை இங்கே யூஸ் பண்ணாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஜியஸாக ஸ்பிரிச்சுவலாக போய் ஹனுமான் கடவுள்கிட்டேருந்தே அவருடைய பவர் கிடைக்குது. அதை அவருக்கு சொல்லப்படுற ஒரு கதையை உள்ளே கொண்டு கனெக்ட் பண்ணி அது மூலிமா இந்த பவரை கொண்டு வந்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற தேஜா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா அமிர்தா ஐயராக இருக்கட்டும், வரலட்சுமி சரத்குமார், வினய், சமுத்திரகனி இவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் காமெடி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஹனுமான் படத்தோடைய கதைக்களம் அஞ்சனாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜில் நடக்கிற ஒரு கதைக்களமாக காட்டப்படுது. இந்த வில்லேஜில் இருக்கிற படத்தோடைய ஹீரோ, அவருடைய பேரும் ஹனுமான் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு சில திருட்டுத்தனம்லாம் பண்ணி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அமிர்தா ஐயர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருடைய அக்காவாக வரலட்சுமி சரத்குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கேரக்டரில் வருவார். அது என்ன நான் ரிவீல் பண்ண முடியாது, அதை நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சூப்பர் ஹீரோ அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சூப்பர் வில்லன் அப்படிங்கிறது இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த சூப்பர் வில்லன் கதாபாத்திரத்தை யார் ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் வினய் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசை ஒரு மிகப்பெரிய பேராசையாக மாறிடுது. அந்த பேராசை இவரை பல தப்பான விஷயங்கள் செய்ய வைக்குது. ஸோ சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டவர் ஒரு வில்லனாக மாறி பல விஷயங்கள் செய்கிறாரு. ஸோ அவர் எப்படி ஹீரோவை மீட் பண்ணாரு, ஹீரோக்கும் அவருக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய கதை. டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோடைய மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸை பொறுத்த வரைக்குமே ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ படங்களுக்கு பிஜிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த சீனை வந்து அடுத்த லெவலுக்கு எலவேட் பண்ணுது அப்படின்னே வந்து சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் சிஜி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அந்த அனிமேஷன் டோன் அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் ஓவராலாக ஒரு படமாக வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீட்டான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. ஆதி புருஷ் படத்து கூடலாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து எவ்வளவோ ஃபார் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு கம்பேரிஷனுமே வந்து நடந்துச்சு. இந்த ஹனுமான் டீசர் வந்த டைமில் ஹனுமான் டீசர் விஎஃப்எக்ஸே நல்லா இருக்கே, நீங்கள் என்ன ஆதி புருஷ் வந்து இத்தனை கோடியில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மட்டமான விஎஃப்எக்ஸாக வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கம்பேரிஷன்லாம் வந்து பண்ணாங்க. சரி, அப்போ இந்த படத்தோடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இருக்கும். இதை வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் சொல்ல வரல. பட் ஆனால் புதுசாக ஏதாவது இதில் பண்ணிட்டாங்களா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. ஒரு யூஷுவலான ஒரு சூப்பர் ஹீரோ பேட்டர்னை எடுத்துட்டு அதை நீட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலுமே ஓவராலாக ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய காலத்து சீன்ஸாக இருக்கும், நம்ம பார்த்து பழகப்பட்ட சீன்ஸாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வானத்தை போல படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து விஜயகாந்த், மீனா இவங்க 2 பேருமே சின்ன வயசில் ஒன்றா சுற்றுற மாதிரி ஒன்றா விளையாடுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் பெரியவங்க ஆனதுக்கப்புறமா மீனா வந்து கம்ப்ளீட்டாக அதை மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் யார் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் விஜயகாந்துக்கு வந்து மீனாவை நல்லா தெரியும். இந்த ஒரு லவ் பேட்டர்ன் நம்ம தமிழ் படங்களே நிறையா பார்த்துருப்போம். இதே லவ் பேட்டர்னை தான் இந்த படத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து பழகின சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அதை போர் அடிக்காத அளவுக்கு நீட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படத்தோடைய வில்லன் கேரக்டர் நம்ம வினயோடைய கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து காட்டலை. அதே அளவுக்கு வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் வந்து காட்டலை. பட் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவரை காட்டலை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படிங்கிறது படம் முடியும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற விதமாக தான் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த ஹனுமான் படம் எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நீட்டான ஒரு சூப்பர் ஹீரோ என்டர்டெய்னர் படமாக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். மெயினாக கிட்ஸுக்கு பிடிக்கிற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். எப்படி தமிழில் அயலான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஓவராலாகவே ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் படமாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் ஹனுமான். ஸோ ஹனுமான் படம் இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ஹனுமான் படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3 out of 5.